நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வெளிநாடு வேலைக்கு போகிறீங்க. அப்படி போகிறப்ப அவங்க சொல்கிற வேலை ஒன்றா இருக்குது. அதாவது இங்கே சொல்லையில் ஒரு வேலை சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் அந்த வேலைக்கு இல்லாமல் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. இல்லை வேறு வேலை அவங்க பார்க்க சொல்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு உங்களை சூப்பர்வைசர்னு சொல்லி எடுக்கிறாங்க. ஆனால் அங்கே போனால் உங்களை ஜென்ரல் ஒர்க்கர் பார்க்க விட்றாங்க. இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலை சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக இன்னொரு வேலையை கொடுக்குறாங்க. அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத வேலையை கொடுக்குறாங்க. அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறையா பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது. ஸோ தயவுசெய்து வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குறிப்பாக இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூருக்கு தான் சொல்ல போகிறேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. டெலகிராம்லேயும் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி அண்ணே எனக்கு இந்த மாதிரி சொன்ன வேலை ஒன்று வேறு வேலை விட்டுருக்காங்க. நான் கேன்சல் பண்ணிட்டு வந்துடலாமா, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுனால எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த வீடியோ. ஓகேங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு ஏஜென்ட் செலக்ட் பண்ணல கரெக்டாக செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களை உண்மையை சொல்லி மட்டும்தான் ஏற்றுவாங்க. போய் சொல்லி ஏற்ற மாட்டாங்க. இது நிறையா பேர் ஏமாத்துறாங்க. அப்படின்ற பட்சத்தில் சரி வாங்கின காசு இறக்கி விட்டானே அப்படின்ற நிலைமை தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போன உடனே எனக்கு இந்த வேலை தான் சொன்னாங்க, இந்த வேலை இறக்கி விட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அந்த கம்பெனியை நல்லா ஸ்டடி பண்ணுங்கள். போனோன்னா உங்களுக்கு எதுவுமே எடுத்தோன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏரியா உங்களுக்கு அந்த சிங்கப்பூர் உங்களுக்கு டைமிங்கே 2.5 hours டிஃப்ரென்ஸ் வர்றதுனால அந்த ஏரியா பழக்கமாகறதுக்கு அந்த டைமிங் பழக்கமாகறதுக்கே உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்படி இருக்கிறப்ப எடுத்தோன்னே எந்த முடிவுமே பண்ணாமல் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்ன வேலை அந்த கம்பெனியில் இருக்கான்னு பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு சூப்பர்வைசர் வேலை இருக்குது அப்படின்னா அந்த வேலை இருக்கான்னு பாருங்கள். உங்களை எதனால் ஜென்ரல் ஒர்க்கரை எடுத்தோன்னே விடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் கேன்சல் பண்ணிட்டு போவாங்க. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக உங்களை எடுத்திருப்பாங்க. அவர் கேன்சல் பண்ணி போகிறதுக்கு இன்னும் டைம் ஆகும். ஒரு 1 வீக்கோ 2 வீக்லேயே அவர் கிளம்பி போவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம். ஸோ அவரை போனோன்னா அந்த இடத்துக்கு உங்களை மாற்றுற மாதிரியான ஒரு இது இருக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் ரூமில் இருக்காமல் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வேலை கொடுக்கலாம். இந்த மாதிரி அதாவது அந்த வேலையை இப்போ சில பேருக்குலாம் புது ப்ராஜெக்ட் எடுத்திருப்பாங்க. ப்ராஜெக்ட் எடுத்துட்டு அந்த லாஸ்ட் மினிட்ல ஆள் எடுக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நல்ல ஆள் கிடைக்கல எடுத்துக்கோங்கிறதுக்காக ஒரு சில கம்பெனி முன்னாடியே எடுத்து வச்சுருவாங்க. அந்த ப்ராஜெக்ட் டேட் ஸ்டார்ட் ஆக கொஞ்சம் டேட் தள்ளி போகலாம். அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு வேறு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவசரப்பட்டு கேன்சல் பண்ணிட்டோ கட் பண்ணிட்டோ வந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட அமௌண்ட்டும் வேஸ்ட் ஆகும். அந்த நல்ல வேலையை நீங்கள் மிஸ் பண்ணிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் இந்த மாதிரியான தப்பு பண்ணுறீங்க. இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி இல்லை புது ப்ராஜெக்ட் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் பொறுமையாக அந்த வேலைக்கு உங்களை மாற்றிடுவாங்க. கம்பெனியை மாற்றிடுவாங்க. நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் நல்லா ஆக்டிவாக நல்லா பண்ணுங்கள். நல்ல பேர் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அது பின்னாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இப்படி கிடையாது. அவங்க ஏஜென்ட் உங்கள்கிட்ட கண்டிப்பாக போய் தான் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது ஒன்று இங்கே நடக்கிறது ஒன்றா இருக்குது. எல்லாமே பொய் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்பெனிகிட்ட நீங்கள் தாராளமாக பேசி பார்க்கலாம். கம்பெனியில் சார் இந்த மாதிரி என்கிட்ட ஏஜென்ட் சொன்னாங்க, இந்த மாதிரி வேலை இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கம்பெனி இல்லைப்பா இந்த மாதிரி வேலை தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கம்பெனி உங்களுக்கு சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறமேட்டு ஏஜென்ட்ட பேசுங்க. ஏஜென்ட்ட இந்த மாதிரி நீங்கள் சொன்னது ஒன்றா இருக்குது, இங்கே இப்போ இருக்கிறது வேறு மாதிரி இருக்குது. ஸோ என்னால் இந்த வேலையை பார்க்க முடியாது, நான் அந்த வேலைக்கு தான் வந்தேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்று என்னை அமௌண்ட் வாங்கின காசை என்கிட்ட கொடுத்துருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்னை அங்கேயே வேறு வேலைக்கு மாற்றி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பாருங்கள். அப்படி சொன்னீங்கன்னா ஏஜென்ட்டு இருந்து வர்ற பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், நான் வேறு வேலை இருந்துச்சுன்னா பார்த்து மாற்றி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாருங்கள். எது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம் பிரிண்ட் போகிறது இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் தம் பிரிண்ட் போகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். தம் பிரிண்ட் போகிறதுக்குள்ளார நீங்கள் மாற்றி விட்ருங்க. இல்லைன்னா என்னால் இந்த வேலையில் கண்டினியூ பண்ண முடியாது, நான் கேன்சல் பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க. ஓகேங்களா? அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா சரி நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்க இந்த செலவெல்லாம் போக உங்களோட அதிகமான அமௌண்ட் வாங்கியிருந்தாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்ல ஏஜென்ட்டாக இருக்குது. ஆனால் நிறைய ஏஜென்ட்டுகள் ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையை சொல்லி இறக்குவாங்க. வேலை இப்படி தான்ப்பா இருக்கும், இதுதான் ஜாப்பு அப்படின்ற மாதிரி உங்கள்ட்ட சொல்லி இறக்குவாங்க. ஆனால் அந்த வேலை கஷ்டமாக இருக்குது. அந்த வேலையை நீங்கள் சொன்ன வேலை எனக்கு ஓகே தான்னு சொல்லி நீங்கள் போயிருப்பீங்க. அந்த வேலையை என்னால் பார்க்க முடியலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏஜென்ட் எந்த ஏஜென்ட்டுமே அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அவங்க சொன்னது ஒன்றா இருக்குது, செய்கிறது வேறு வேலை அவங்க அங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் வேணால் ஏதாவது நீங்கள் அமௌண்ட்டு கேட்டு பார்க்கலாம். அந்த நல்ல ஏஜென்ட்டாக தான் கொடுப்பாங்க. இறக்கி விட்றதே பெரிய விஷயம். அப்படி இருக்கிறப்ப திருப்பி ரிட்டர்ன் வந்தால் நீங்கள் உடனே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நஷ்டம்
பிரச்சனை தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு இன்னொரு வழி இருக்குது. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ அவங்க சொன்ன வேலை ஒன்று, செய்கிற வேலை ஒன்றா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அங்கேயே ஒர்க் பண்ணணும். அங்கேயே ஒர்க் பண்ணிக்கிட்டு சேலரி கரெக்டாக வருதா, நம்ம செய்கிற வேலைக்கு சம்பளம் கரெக்டாக வருது, கம்பெனி ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எந்த வேலையாக இருந்தாலும் ஏஜென்ட் வந்து ப்ராடக்ட் பண்ணிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த கம்பெனிலே ஒர்க் பண்ணலாம். ஒர்க் பண்ணிக்கிட்டே வந்துட்டு நீங்கள் வெளியில் வேலை பார்க்கலாம், வெளியில் வேலை தேடலாம். அதுலேயே வந்து உங்களை ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அங்கேயே ஏதாவது கோர்ஸை முடிச்சுட்டு இப்போ உங்களுக்கு 1 இயர் பர்மிட் அப்படின்னா 1 இயர், இல்லை வந்து ஷார்ட் டேர்ம் பர்மிட்னா ஷார்ட் டேர்ம் பர்மிட், இல்லை 2 வருஷம் பர்மிட் அப்படின்னா 2 வருஷம் பர்மிட். அந்த 2 வருஷத்துக்குள்ளார உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இதை தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, கம்பெனியும் வந்து சரியில்லை, சம்பளமும் சரியாக போடலை, சொன்ன வேலை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் நீங்கள் மற்றபடி எந்த முடிவு வேணாலும் எடுக்கும். இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்கிறேன். அவங்க சொன்ன வேலை இல்லை, ஆனால் வேலை இருக்குது, ஏன்னா வந்து ஒரு சூப்பர்வைசர் ரேஞ்சில் இது பண்ணாங்க, ஆனால் இந்த மாதிரி கம்மியான பொசிஷனில் இறக்கி விட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் போட்ட காசை எடுத்துட முடியும். அந்த கம்பெனியில் வந்துட்டு நீங்கள் கம்பெனிலையும் பேசி இந்த மாதிரி ஏஜென்ட் அப்படி தான் சொன்னாங்க, அந்த வேலை இருந்துச்சுன்னா எனக்கு கொடுங்கன்ற மாதிரி நீங்கள் கம்பெனிலையும் பேசலாம். பேசுனீங்க அப்படின்னா உங்களை மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் அந்த வேலை வந்துச்சுன்னா உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் உங்களை அங்கே அந்த 1 இயர் 2 இயர்லேயே வந்து உங்களை நல்லா டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ இது மிகப்பெரிய பெனிஃபிட். இதே நீங்கள் வேணாம், எனக்கு வந்து நான் பாதியிலே நீங்கள் கட் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா அதில் என்ன மைனஸ் அப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. இப்படி நீங்கள் கட் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா உங்களோட ரெக்கார்டு வந்து அங்கே MOMல வந்து இருக்கும். இப்போ நீங்கள் இன்னொரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட ரெக்கார்டை வந்து இப்போ நீங்கள் புது கம்பெனிக்கு அப்ளை பண்ணல அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. என்னதான் ஏஜென்ட் மேலே கம்பெனி மேலே தப்பு இருந்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு ரெக்கார்டு வந்து உங்கள் பேரில் தான் ஷோ ஆகும். இவர் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு வந்தார், ரொம்ப நாள் இருக்கலை, பாதியிலே வந்து கிளம்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரெக்கார்டில் காமிக்கிறப்ப ஒரு சில கம்பெனி என்ன ரீசன்னு கேட்டு சரி ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு எடுத்துக்குவாங்க. ஆனால் மோஸ்ட்லி வந்து கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இது மாதிரி நம்ம கம்பெனிக்கு வந்துட்டு போயிட்டா என்ன பண்ணுறது. ஏன்னா ஒருத்தங்களை இறக்குறதுக்கு ஏஜென்ட்ஸ் கமிஷன் வாங்குறாங்க, ஆனால் கம்பெனி கமிஷன் வாங்குறது கிடையாது, கம்பெனி செலவு தான் பண்ணுது. அப்படிங்கிறப்ப ஒரு ஒர்க்கரை செலவு பண்ணி எடுத்தாங்கன்னா அவங்க வந்து அந்த பர்மிட் முடிகிற வரைக்கும் இருந்தால் தான் அந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட். அவங்க பாதியிலே போனாங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு நஷ்டம் தான். அப்படி இருக்க நஷ்டப்படுறதுக்கு எந்த கம்பெனி விரும்ப மாட்டாங்க. அதனால உங்களை எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க. ஸோ இது மிகப்பெரிய டிராபேக்காக உங்களுக்கு வந்து அமையும். அதனால வந்துட்டு மோஸ்ட்லி இருக்கிற மாதிரி பாருங்க. ஆனால் எதுவுமே சரி, எல்லாமே டோட்டலாக வந்து தப்பா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஏஜென்ட்கிட்ட பேசி பணத்தை வாங்குற மாதிரி பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேலை பிடிக்கல, எனக்கு நான் சொன்னதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் வந்து எனக்கு இந்த வேலை செய்ய முடியலை, இந்த வேலை செய்ய பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அமௌண்ட் வந்து கேட்க முடியாது. அது உங்கள் தப்பு. ஏன்னா ஏஜென்ட் எல்லாத்தையும் உங்கள்ட்ட உண்மையை கரெக்டாக சொல்லி தான் இறக்கியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வேலை பார்த்து தான் ஆகணும். பல்ல கடிச்சிக்கிட்டு அந்த பர்மிட்டை ஓட்டிட்டு போட்ட காசு எடுத்துகிட்டு வாங்க. அப்படி இல்லை நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏஜென்ட் அமௌண்ட்டு ரிட்டர்ன் தர மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கிளம்பும் போதே என்ன வேலை, எப்படி இருக்கும், அந்த ஏஜென்ட் கரெக்டான ஏஜென்ட் தானா, அவர் சொல்கிறது உண்மை தானா, எல்லாத்தையுமே நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் தவிர்க்கலாம். அப்படி வந்துச்சு அப்படின்னு நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி டீல் பண்ணீங்க அப்படின்னா நல்லபடியாக வந்து நீங்கள் சிங்கப்பூரில் இருந்துட்டு நல்லபடியாக வர முடியும். ஓகேங்களா? எந்த பிரச்சனை வந்தாலுமே வந்து நீங்கள் பயப்படவே தேவையில்லை. MOM தாராளமாக போகலாம். MOM போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேங்களா? அதே சமயத்தில் இப்போ நான் வந்து பணம் கட்டியிருக்கேன், நான் பணத்தை வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் MOM போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அமௌண்ட்டை சிங்கப்பூர் டாலராக அக்கௌண்ட்டுக்கு மாற்றிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் MOMல இருந்து உங்களுக்கு வாங்கி தருவாங்க. அதே சமயத்தில் நீங்கள் இந்தியாவில் நான் பணம் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ பணம் கட்டியிருக்கேன் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி MOM போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு MOM வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? எங்கே கட்டினீங்களோ அங்கேயே போய் வாங்கிக்கோங்க, இங்கே பணம் கட்டலை, இல்லை உங்கள் பர்மிட்டை மட்டும் வேணால் நாங்கள் கட் பண்ணி விட்றோம் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிடுவாங்க. ஸோ அதனால் தயவுசெய்து வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அங்கே இந்தியாவில் பணம் கட்டியிருக்கேன் எனக்கு அமௌண்ட் வாங்கிதாங்கன்னு போனீங்கன்னா வேஸ்ட்டு தான். அதே இது உங்களை ரிலீவ் பண்ண மாட்டாங்க. இல்லை நீ வேலை பார்த்து தான் ஆகணும்னு கம்பல் பண்ணுறாங்க, அந்த பிடிக்காத வேலையிலையோ இல்லை சம்பளம் கம்மியாக கொடுத்தோ இல்லை சம்பளம் தராமலோ உங்களுக்கு வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா தாராளமாக MOM போனால் அந்த சம்பளத்தை வாங்கி கொடுக்குறது, உங்களை வந்து ரிலீவ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறவங்கள ரிலீவ் பண்ணி விடுறது, அதெல்லாம் MOM பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இதுதான் வந்துட்டு ரூல்ஸ். இதை தெளிவாக ஃபாலோ பண்ணுங்கள். நல்லபடியாக வந்துட்டு சிங்கப்பூர் போய் நல்லபடியாக சம்பாரிச்சிட்டு வாங்க. ஓகேங்களா? இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.